எல்லா பக்தர்களுக்கும் நம் திருக்கோவிலின் அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் என்னாலும் ஈடேறி நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மன்னிக்க தெரிந்தவன் மகான், மன்னிப்பு கேட்கக்கூடியவன் அறியாமை மிகுந்த மனிதன், தெளிந்த அறிவுடையவன் நன்னடத்தை உடையவன் யாரிடமும் மன்னிப்பு கேட்பதில்லை என்பதுதான் இலக்கணம். தெளிந்த அறிவும் நன்னடத்தையும் உடையவன் யாரிடமும் அவன் மன்னிப்பு கேட்பதில்லை. ஏனென்றால் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு அவன் தவறுகள் செய்யாமல் இருப்பான். ஆனால் அப்படி ஒரு மனிதனை இந்த பூதோலகத்திலே கண்டறிவது மிகவும் கடினம். தவறுகளும் தப்புகளும் அறியாமைகளும் மயங்கி கிடந்த பிறப்பு தான் மனிதனுடைய பிறப்பு. 1000 கூழாங்கற்களிலே ஏதேனும் ஒரு கல்லு தான் வைரக்கல்லால். ஆனால் அந்த 1000 கல்களை தேடி பிடிக்கும் வரை எடுக்கின்ற பயிற்சி ஒரு பெரிய அனுபவத்தை கொண்டு, அதான் மனித வாழ்வு. இந்த மனித வாழ்வில் பெறக்கூடிய அனுபவம் மட்டும் நமக்கு தெளிந்த அறிவை, நன்னடத்தை, ஒழுக்கத்தை, வாழ்க்கையில் பல சந்திப்புகளை, சிந்தனைகளை கொடுப்பதற்கு ஒரு காரணமாகவும் அதுவே அனுபவமாகவும் நிகழும். இந்த திருக்கோவிலை எடுத்துக்கொண்டு புதுமையாக ஒருத்தர் மன வேதனை தாங்க முடியாமல் இந்த கோவிலுக்கு வருகிறார். இந்த கோவிலுக்கு வந்து ஒவ்வொரு பக்தனுடைய துயரங்களையும் வேதனைகளையும் சொல்வதையும் வெளிப்படுத்துவதையும் பார்த்து இவங்க எல்லாரையும் விட நாம எவ்வளவோ பரவாயில்லை என்ற ஒரு அனுபவத்தையும் ஒரு அறிவுறுத்தலையும் ஒரு பக்தன் அடைந்து விடுகிறான். அப்போ அவனுடைய வேதனையுடைய வேகம் தணிகிறது, அவன் வருத்தத்தினுடைய புயல் மென்மையாக குறைகிறது. இப்படி அனுபவப்படுகிற பொழுது ஒரு வகையான மனதின் தெளிவும், அறிவின் தெளிவும், உணர்வின் அடக்கமும், உள்ளத்தின் பக்குவமும் மனிதனுக்கு ஒரு பாடத்திட்டங்களாக அமைப்பதற்காகத்தான் 1000 தலை கண்டால் அன்று செய்த பாவம் அன்றைய தீரும் என்று சொல்வார். 1000 மக்களை பார்க்கிற பொழுது ஒரு ஆறுதல், ஒரு மன மாற்றம், ஒரு தெளிவு. நாம் மட்டும்தான் குற்றவாளியா? இல்லை, உலகமெங்கும் குற்றவாளி மறைந்திருக்கிறார்கள். நாம் மட்டும்தான் துயரத்தை அடைந்திருக்கிறோமா? இல்லை, இவ்வுலகில் பிறந்தவர் எல்லோருக்கும் அவரவருக்கு தகுதியான அளவுக்கு துயரமும் துன்பமும் அவருடைய உள்ளத்தில் சுமையாகத்தான் இருக்கிறது என்பதைத்தான் மனிதன் அனுபவத்தில் தெரிந்து கொள்கிறான். ஸ்ரீராமனுடைய அவதாரத்தில் அவர் அடையாத துயரமே கிடையாது. அன்னை சீதாதேவியினுடைய அவதாரத்தில் அவள் அடையாத கண்ணீரே கிடையாது. நல்லதங்காள் வரலாற்றில் அவள் அனுபவிக்காத துயர அலைகளும் தண்டனைகளும் யாருமே இந்த உலகில் அடைத்ததே. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த தெய்வ அவதாரங்களில் நடந்த சரித்திர சான்றுகள் நம்மையெல்லாம் பக்குவப்படுத்துவதற்காகவே புராணங்களாய், வரலாறுகளாய், கதைகளாய், கட்டுரைகளாய் நமக்கு கருத்துரை பகிர்ந்திருக்கிறது. அவைகள்லாம் கேட்க கதையாக தெரிந்தாலும் உண்மையில்லை என்று சில பேர்கள் உரைத்தாலும் அதிலே உணர்த்தப்பட்ட கருத்துக்கள் யாவும் மனிதன் நன்னடத்தையாக வாழ்வதற்குத்தான் என்பதை உணர்ந்துவிட்டால் அது தெய்வீகமானது என்பதை மனிதன் புரிந்து கொள்வார் என்பதுதான் அதனுடைய சத்திய தத்துவங்கள் ஆகும். கிருஷ்ணரை பார்த்து ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார். உத்தவன் என்பது அவருடைய கிருஷ்ணனுடைய சாரதி. கிருஷ்ணா, இந்த பாரத போரை நீ நடத்தினாய். நீ நினைத்தால் போர் இல்லாமலே எல்லோரையும் தடுத்திருக்க முடியுமே. ஏன் இந்த போராட்டத்துக்கு தலைமையாக இருந்தாய்? இந்த போர் நடப்பதை நீ ஏன் பார்த்து கொண்டிருந்தாய்? இந்த நிகழ்வுக்குரிய மாயை என்ன? உன் உள்ளத்தில் உள்ள கருத்துக்கள் தான் என்ன என்ற ஒரு கேள்வியை கிருஷ்ணனுடைய சாரதியாகிய உத்தவன் கேட்டார். யாருமே கிருஷ்ணன் அப்படி ஒரு கேள்வியை கேட்டதே இல்லை. ஆனால் கிருஷ்ணன் மட்டும் சொன்னார், தவமிருந்து வருகையில் அசரீரி ஒலித்ததோ, உன்னை முன்னிலையாக வைத்து இந்த பாரில் ஒரு மாபெரும் பாரத போர் நடக்கும். அந்த பாரதி போரிலே அறம் வளரவும் அதர்மம் தளரவும் காரணமாக நீ இருப்பாய் என்ற அசரீரி வாக்கு
என் ஆத்மாவை எழுப்பியது உத்தவா. ஆகையினால்தான் இந்த போரில் என்னை அறியாமலே நான் இடம்பெற்றுக் கொண்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னார். ஆனால் ஒரு வார்த்தையை நீங்கள் புரிய வேண்டும். என்னை அறியாமலே இந்த போரில் நான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உத்தவா என்று கூறினார். அது அறிந்ததா அறியாததா? அவரை அந்த ஆத்மாவும் கர்மாவும் இயக்கியது. அவருக்கு உரைத்த அசரீரி என்பதுதான் இறைஞான ஒலி. அந்த அசரீரி வாக்கு அவரை இயக்கியது. ஒவ்வொரு பொழுதும் தன்னுடைய ஆன்மாவை எழுப்புகிற பொழுதெல்லாம் அசரீரிகளுடன் பேசிதான் அவருடைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் என்பது கிருஷ்ணனுடைய உண்மை சாராம்சத்தை படித்தவர்கள் அனைவருக்குமே தெரியும். நமக்கு வெளிப்படையாக இருக்கின்ற கீதையும் பாரதமும் மனிதன் ஒரு சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய கதை வரலாறு போலவே நமக்கு எழுதப்பட்டது. ஆனால் உள்ளீடாக கிருஷ்ணரை மிகவும் ஆராய்ந்து பார்த்தார். அவரும் ஒரு மாபெரும் இறைஞான சக்தியோடு தன்னுடைய ஆன்மாவை இணைத்து அவதாரமாக எடுத்து வந்தார் என்பதற்கு அது ஒரு காரணமாக வைத்தார். இப்படியெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உத்தவனிடம் அவர் கூறிய வார்த்தை, அந்த வார்த்தையை அவர் நடக்கும் பொழுதுதான் அடுத்து உத்தவன் கேட்டான், கிருஷ்ணா, நீயே நாராயணனின் அவதாரம் என்று நான் உணர்கிறேன். நீ நினைத்திருந்தால் எல்லோருடைய உள்ளத்தையும் நீ மாற்றியிருக்கலாமே, ஏனப்பா மாற்றவில்லை என்று கேட்டான். யார்? உத்தவன் கேட்டான். கிருஷ்ணர் அதுக்கு அறிவுபூர்வமான வார்த்தைகளை கூறினார். மிகவும் தெளிவாக, ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான வீரர்கள், அதே மாதிரி எண்ணில் அடங்காத அரசர்கள், இவர்கள் அனைவருடைய ஆன்மாவுக்குள்ளும் என்னுடைய ஆத்ம சக்தியை நான் செலுத்தி அவர்களுடைய உணர்வறைகளை மாற்றலாம் என்று நான் முயற்சித்தால் அவர்களுடைய கர்மங்களும் கர்மாக்களும் அப்படி இல்லை உத்தவா. அவர்கள் இந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டும், அதர்மத்தை செய்து தான் இந்த மறுபிறவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவதார நோக்கோடு பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து என்னுடைய ஜீவாந்தர சக்தியை அவர்களிடம் பிரயோகிக்க முடியவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். அப்ப இவருடைய ஆத்மசக்தி என்ன செய்ய முடியல, அந்த கர்மா தடுக்கும் பொழுது இவரால் செலுத்த முடியல. ஆகையினால் இந்த கர்மம் நடப்பதற்கு சாட்சியாகவே இருப்போம். விதித்த விதியவும் கர்மாக்களையும் நாம் பிழைத்திருக்க கூடாது என்பதற்காக தன் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டவர் தான் கிருஷ்ணனுடைய அவதார். புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, 1000 பக்தர்கள் வந்திருக்கிறீர்கள், என்னை சாமி கூப்பிடவில்லை அப்படின்னு குற்றம் சுமத்தக்கூடியவர்களும், ஏதோ நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று மனதை தளர்த்தி கொள்ளக்கூடியவர்களும், எந்த ஒரு நாள் கருப்பசாமியுடைய அனுசரணை நமக்கு உண்டு என்று தன் உள்ளத்தை உயர்த்தி கொள்ளக்கூடியவர்களும், இந்த புண்ணிய தலத்துக்கு வந்த மட்டும் நாம் நிச்சயமாக திருப்பம் உண்டு என்ற நம்பிக்கை மிகுந்த பக்தி உடையவர்களும் இந்த கோவில் கூட்டத்தில் நிறைந்திருக்கிறேன். ஆனால் உண்மை அனுபவம் என்ன, யாருடைய கர்மா, யாருடைய கர்மம் கருப்பசாமியுடைய அருளாசியை பெற்று இந்த வாக்கை இவன் பெற வேண்டும் என்று விதிக்கப்பட்டதோ அவன் அந்த வாக்கை பெறுகிறான், அவன் அந்த தெளிவை அடைகிறான். பாக்கி எல்லோருமே இந்த தலத்தில் வந்து இந்த புண்ணிய சக்தியை பார்த்து மனதுக்குள் பிரார்த்தனை செய்து தன்னுடைய பிறவி பெயரை தீர்க்க வேண்டும் கர்மாக்களால் உந்தப்பட்டு வந்தவர்கள் இந்த பக்தர்கள் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. எத்தனையோ முயற்சி செய்தாலும் அந்த கர்மங்களை மீறி யாராலும் செயல்பட முடியவில்லை என்பதற்கு கிருஷ்ணன் ஒரு ஆதாரம். அந்த கர்மங்களை மீறி செயல்பட முடியவில்லை என்பதற்கு கிருஷ்ணனுடைய அவதாரம் ஒரு மாபெரும் ஆதாரம். அதனால மனிதனுடைய ஆன்மாக்களிலே கர்மாக்கள் விதிமயமாக இருந்து மதியை மயக்கி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவளை தெளிவடைவதற்காக பக்தி, ஞானம், தவம் இவைகளெல்லாம் நமக்கு கை கொடுக்கின்ற மாபெரும் கருவிகள். அந்த கருவி காரணத்தை மனிதன் இப்பொழுது கையில் எடுப்பதற்கு அவங்களுக்கு காலதாமதம் இருக்கு, காண முடியவில்லை. ஏன்? இன்றைய பசி தீர்ப்பதற்கு உணவு எங்கே? மனிதனுடைய கேள்வி அதுதான். இன்றைய பசிக்கு உணவு எங்கே? இன்றிருக்கும் துயரத்தை தீர்ப்பதற்கு தெளிவெங்கே? இன்றிருக்கனுடைய மனதில் இருக்கின்ற இந்த சுமையை இறக்கி வைக்கும் சுமை தாங்கி எங்கே? யார் மூலமாக, எப்படி, எந்த வழியில் நாம் தெளிவடையப் போகிறோம் என்ற ஒரு தாகத்தில் தனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிற மனித உலகத்தில் தான் நாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் மனிதன் இப்பொழுது ஞானத்தையோ தவத்தையோ எடுத்துக்கொள்வதற்கு இன்று தயாராக இல்லை.
லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு ஒருவன் வேண்டுமானால் ஆன்மீகத்தை பெற முடியும், தவத்தை பெற முடியும். ஆனால் பாக்கி அத்தனை மக்களும் அதை பேசலாம், அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அதன் மூலமாக பலனடைந்து கொள்ளலாம். அப்போ பிறவி பயன் என்பது இருந்தால் மட்டுமே அந்த தவத்தையும் ஞானத்தையும் அடைய முடிகிறது என்பதுதான் இதனுடைய விளக்கம். உங்களுக்கு தெரியும், மகாவீரர் என்பவர் சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரர். அவர் அரசராக இருந்தார். ஒரு அற்புதமான ஒரு செயலை சொன்னார். இந்த உலக வாழ்க்கை எனக்கு பிடித்து விட்டது, நான் வாழ்ந்தது போதும் என்ற முடிவெடுத்து விட்டேன். இனி இந்த மக்களுக்காக அரசாளுகிறதை விட இந்த மக்களுக்காக தவம் கொள்வதை சரி என்று நான் முடிவெடுத்தேன். அது எனது ஆத்மாவுக்கும் என் பிறவிக்கும் புண்ணியத்தை கொடுக்கும் என்பதை நான் உணர்ந்தேன். ஆகையினால் என் செல்வ மக்களே, என்னுடைய அரச பதவியை நான் இத்தனாவது நாள் துறக்கப் போகிறேன். அதற்கு முன் என் சொத்துக்களை எல்லாம் யார் தேடி வந்து கேட்டாலும் அவர்களுக்கு தானமாக நான் கொடுக்கப் போகிறேன் என்று ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அவர் பறைசாற்றினார் மக்களுக்கு. குறிப்பிட்ட காலத்திலிருந்து அவர் துறவுக்கு அரண்மனையை விட்டு வெளியேறும் காலம் வரை வரிசையாக மக்கள் சாறை சாறையாக மனமார்ந்த செல்வங்களையும் பொருட்களையும் மகாவீரரிடமிருந்து வாங்கி சென்றார். ஆக அவர் குறிப்பிட்ட நாள் வந்துவிட்டது. காலை சூரிய உதயமானது. இப்பொழுது நாம் அரண்மனையை விட்டு புறப்பட வேண்டும். ஆகையினால் தானம் ஏற்றோடு முடிந்தன. இனி யாரும் நம்மை தடுக்கக்கூடாது என்ற ஒரு உணர்வுகளை மனதிலே கொண்டு சூரிய உதயத்தின் நாடிகையில் பூரண நமஸ்காரம் அரண்மனையும் தன் மக்களையும் ஆனந்தமாக மனநிறைவோடு வணங்கிவிட்டு வெளியே புறப்பட்டார். அப்படி புறப்பட்டு போய்கொண்டு காட்டின் எல்லைக்கு புறப்படுகிறார். அப்பொழுது ஒரு வறிய ஒரு ஏழை ஒருவன் கண்ணீர் ததும்பிய கண்களோடும் தளர்ந்த கைகளோடும் நாடி தவழ்ந்த வார்த்தைகளோடும் தேடி ஓடி அரண்மனை வாசலுக்கு வந்தான். ஆனால் அது மகாவீரருக்கு தெரியாது. அப்பொழுது ஒருவரிடம் கேட்டார், மன்னர் இருக்கிறாரா என்று கேட்டார். மன்னர் அரச பதவியை துறந்து ஆண்டவன் சாந்தித்தியத்தை அடைவதற்காக துறவுகோலை கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு விட்டார். அப்பா, நீ தானம் வாங்குவதற்கும் காலதாமதமா? இலவசமாக வாங்குறதுக்கு கூட இவ்வளோ லேட்டாக வரலாமான்னு கேட்டேன். தானம் வாங்குவதற்கும் தாமதமா? என்னையே உன் கர்மப்பா, இதெல்லாம் உன் கர்மமாகும். அரண்மனையின் ஒரு வாசல். இப்பொழுது எங்கு சென்றிருப்பார் மன்னர்? எப்படியாவது அவரை பார்த்தார், ஏதாவது கொடுக்க மாட்டார். ஒன்றுமில்லை என்று போய்விட்டார். இனி அவரிடம் கொடுப்பதற்கு என்னப்பா இருக்கிறது என்று கேட்டார். அவர் முகத்தை பார்த்தாவது என் மனதை என் தாகத்தை நான் குறைத்துக் கொள்வேன், தேடுகிறேன் தேடுகிறேன் என்று சொல்லி அப்படி ஓடி சென்றார். ஆனால் மகாவீரர் ஒரு காட்டின் எல்லைக்கு போய் அருமையாக கண்களை மூடி தவத்தால் உட்கார்ந்து கொண்டார். இந்த தேடி வந்த இந்த வறியவனோ மிகவும் பக்கத்தில் போகிற பொழுது அவர் கண்களை மூடி ஆழ்ந்த நித்தியதானத்திலே உட்கார்ந்திருந்தார். யார் வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கக்கூடிய மனமோ உணர்வோடோ அவருக்கு இல்லை. அப்பொழுது காற்று புயலாக இருந்த காற்று மெல்லிய தன்மையோடு தென்றலும் இல்லாமல் புயலும் இல்லாமல் நடுநிலை தவறிய காற்றாக வீசிக்கொண்டிருந்தன. மகாவீரர் ஒன்றை மறந்து விட்டார். அது என்னென்றால், அரசனாக இருக்கிற பொழுது எந்த ஆடையை அவர் கட்டியிருந்தாரோ அந்த ஆடையை மாற்றாமல் கெட்டிய ஆடையுடனே புறப்பட்டு விட்டார். ஆனால் அந்த காற்றினுடைய அசைவின் காரணத்தினால் அவர் இடுப்பில் இருக்கக்கூடிய ஆடை மென்மையாக உடைந்து அப்படி காற்றில் அசைந்து கொண்டே இருந்தார். மகாவீரரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவரோடு ஓடி வந்த அந்த வறியவன் பார்க்கையில் அவருடைய முகத்தை பார்த்தான். எழுப்புவதற்கு மனமில்லை. கண்களை பார்த்தான். மூடிய கண்கள். நாம் நாடிய விஷயத்தை தெரியும்படி இல்லை. எப்படி உணர்த்துவென்று தெரியாமல் உள்ளத்தால் கொதித்தான். சப்தம் போட்டு விட்டால் நிச்சை கலைந்து விடுமோ என்று நெஞ்சு தடுமாறினான். ஆனால் அங்கிருந்து காற்று அசைகிற பொழுது அவருடைய வஸ்திரம் மட்டும் அப்படியே அசைந்தது. மகாவீரருடைய வஸ்திரம், ஆடை. அந்த ஆடையை உற்று நோக்கினான் இந்த வறியவன். அதன் ஓரங்களிலே தங்க சரிகைகள் தீட்டப்பட்டிருந்தன. அந்த பட்டு பீதாம்பரத்தில் தங்க சரிகைகள் தீட்டப்பட்டிருந்தன. ஒரு முடிவுக்கு வந்தான். அரண்மனைக்கு சென்றோம், அள்ளி கொடுப்பார் என்று நினைத்தோம், அவர் இல்லை. ஆனால் அரசரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தாகம் மட்டும் நம் உள்ளத்தில் தோன்றியது. ஓடோடி வந்தோம்.
ஒன்று வேண்டாம் என்று ஓடிவிட்டாரே அரசர், அவரிடம் என்ன இருக்கப் போகிறது என்று கூறினான் ஒருவன். அப்படியும் கேட்காமல் எப்படியாவது அவரை பார்த்தால் போதும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்ததே, அவரிடம் கொடுப்பதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை இறை என்னும் சக்தி என் ஆன்மாவில் உணர்த்திய காரணம்தான் அவரை தேடி என்னை வர வைத்திருக்கிறது என்று வறியவன் நினைத்துக் கொண்டான். அப்படியே வந்து பார்க்கிற பொழுது அந்த வஸ்திரம் அவருடைய இடுப்பை விட்டு மெல்ல 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 நகன்று வந்திருக்கும் பொழுது இவர் போய் அந்த வஸ்திரத்தை 2 கைகளால் பிடித்துக் கொண்டார். அப்படி பிடித்து மென்மையாக வலிமையாக இழுத்தால் தவம் கலைந்துவிடும் என்று மென்மையாக இழுத்தான். காற்று அவனுக்கு உதவி செய்தது, கர்மம் அதுவென்று உணர்ந்தார். சற்றே இழுக்க இவன் கையில் முழுமையாக பீதாம்பரம், அந்த பட்டு பீதாம்பரம் கையில் கிடைத்து விட்டது. இறைவா என்று தனக்குள் உணர்ந்து கொண்டு அவர் கண்விழித்து பார்க்கும் முன்னே ஓடிவிட வேண்டும் என்று பதறி ஓடினான். காலிலே ஒரு ஆழமான முள்ளு தட்டி அம்மா அப்படி சத்தப்பட்டான். அந்த சப்தத்தை போட்ட உடனே ஏதோ ஒரு அபய குரல் கேட்கிறதே என்று அதிர்ச்சி அடைந்து மகாவீரர் கண்களை திறந்து பார்த்தார். ரத்தம் சொரிந்த காலும் பீதாம்பரத்தை வைத்த கையும் கண்ணீர் தெரிந்த முகத்தையும் பார்த்து மகாவீரர் அவனை கட்டி தழுவினார். மகனே, ஏன் உனக்கு இந்த அபய கோலம், எதற்காக இந்த சப்தம் என்று கேட்டார். நான் உங்களிடம் தான வாங்க வந்தேன் இறைவா, காணவில்லை. உங்கள் பீதாம்பரத்திலிருந்த தங்கச் சரிகைகளின் மீது எனக்கு நாட்டம் வந்துவிட்டது. காற்றின் உதவியினால் அதை கை கொண்டேன். தவறென்றால் என்னை மன்னிக்க வேண்டும் என்றார். தவறில்லை மகனே, இதுவே தர்மமாகும். எப்படி இது தர்மம்? என்னை நீங்கள் தனிய வைக்க வேண்டுமே என்று கேட்டார். இந்த ஆடையை மட்டும் நான் அரண்மனையில் விட்டு வந்திருந்தால் இந்த வந்த இடத்தில் ஏமாந்து சென்றிருப்பார். நான் கண்களை மூடி தவம் இருக்காமல் இருந்திருந்தால் இந்த ஆடையை என் உடலிலே இருக்க கட்டியிருப்பேன். காற்றின் உதவி அசையாமல் இருந்திருந்தால் இந்த ஆடை உனக்கு கிடைத்திருக்க. ஆக என்னுடைய நாட்டில் ஒரு வறியவன் ஒருவருக்கு தானம் கொடுக்காமல் வந்துவிட்டேன் என்ற ஒரு பாவம் என் தவத்தை அழித்துவிடும். நீ வந்து என் வஸ்திரத்தை எடுத்ததும் நீ பெற்றுக்கொண்டதும் என் தவத்துக்கும் தர்மத்துக்கும் வலிமை என்று உணர்ந்து நான் உன்னை மன்னித்தேன் அப்பா, இது தவறில்லை என்று சொன்னார். அப்படி உணர்ந்த ஒருவன் பாத நமஸ்காரம் பண்ணார். சுவாமி, உண்மையாகவே நீங்கள் வந்து உள்ளத்தில் துறவு கொண்டு விட்டீர், அதை நான் உணர்ந்தேன். திருக்குறள் சொல்வான், நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வச்சித்து வாழ்வார். துறவு என்பதும் ஞானம் என்பதையும் உள்ளத்தால துறக்கணும். பக்தி என்பதையும் உள்ளத்தால நினைக்கணும். உள்ளமார்ந்த நினைச்சாதான் ஒருத்தர் திருந்தவும் முடியும், வாழவும். குடிகாரன் திருந்தணும். என்னையா குடிச்சிட்டாலே இதை பொண்டாட்டிய பாரு பிள்ளைய பாரியா அப்படின்னு மனைவி சொல்லுவான். சரிம்மா 4 மணிக்கு பழைய குருடி கதவத்திரன்னு சொல்லி பாட்டில் உடச்சிருவான். உண்மையா இல்லையா? எத்தனை பேர்கள் என்ன சொன்னாலும் சரி அவன் காதுல கப்பான், கருத்துல ஏற. அதுக்கு அவன் கர்மா என்று சொல்லலாமா? மதிமயக்கம். இந்த பிறவில அவன் குடிக்கணும், மதிமயங்கம்னு இருக்கு. அவனால இந்த மனைவி மக்கள் கஷ்டப்படணுங்கிற ஒரு கர்மம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவன் திரும்ப நாள் என்னாலோ என்ற ஒரு ஏக்கம், ஒரு தவம் இருந்தால் அவனை மாற்றி விடலாம். ஆனால் அப்படி தவம் இருக்கக்கூடிய அளவுக்கு நிலைமையும் பிறவியும் இருக்க வேண்டுமே. அப்ப என்ன நினைக்கணும்? அவன் தன் உள்ளத்தால் திருந்த வேண்டும். மகாவீரர் தன் உள்ளத்தால் துறவுகளை ஏற்றுக்கொண்டது போல், தர்மத்தை ஏற்றுக்கொண்டது போல், மனோபக்குவத்தை ஏற்றுக்கொண்டது போல், எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு தர்ம சிந்தனையும் பரந்த நோக்கமும் இருந்தது போல், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிகார ஒருவனுக்கு மனசார திருந்தணும், உள்ளமாற திருந்தணும். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கெட்ட பேர் வாங்கக்கூடாது என்ற ஒரு ஆணித்தனமான ஆழ்ந்த சிந்தனை அவனுடைய இருதயத்துக்குள்ள உதயமாயிடுதுன்னா நிச்சயமாக அவன் திருந்துவான். அதை மாதிரிதான் மனிதன் அத்தனை வரும். பகவானை அடையணுமா? நீ உள்ளமாற நினைக்கணும், கருத்தோடு நினைக்கணும், தெளிந்த மனதோடு உணரணும். சும்மா வெளிப்படையா வந்து பூமாலையவோ பொருள்களையோ கொடுக்கறதால இறை சக்தி கிடைக்க போறதே இல்லை. உன் மனசார கொடுக்கணும். உன் மனசு இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். பக்தனுக்கு முதலில் தேவை மனப்பக்குவம், அதுக்கு பிறகு நம்பிக்கை, அதற்கு பெயர் செயல். முதல்ல மனப்பக்குவம், அடுத்து நம்பிக்கை, அதுக்கு அடுத்து செயல். இந்த 3 இருந்தால்தான் இறை உணர்வோடு தன்னை ஒன்றித்துக் கொள்ள முடியும் என்ற பக்குவத்தை ஒரு பக்தன் அடைந்து விட்டான் என்றால் அவன் நினைத்ததெல்லாம் வெற்றி என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. அவனுடைய மனம் உணர வேண்டும், அவனுடைய உள்ள உணர வேண்டும், அவனுடைய புற உணர்வுகள் அடங்க வேண்டும்.
மாசிலாத மனதை ஈசனை வரவைக்க வேண்டும் என்று தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டான். மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று சொல்லி உணர்த்தி அருள்வாக்கி தொடங்குவோம். வாழ்க என்று வாழ்த்துவோம்.